இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள்? 43 வயது கள்ளக்காதல் வாரி சுருட்டி தடம் தெரியாமல் அழித்துவிட்டு போய்விட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்திருக்கிறது இந்த கொடூர சம்பவம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா தேத்தாக்குடி தெற்கு சிதம்பர வீரன்காடு பகுதியை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. இவருடைய மனைவி பெயர் துர்கா தேவி. அந்த பெண்ணுக்கு 43 வயது ஆகிறது. இவர்களுக்கு தினேஷ் என்கிற 20 வயதில் ஒரு மகன் இருக்கிறார். துர்கா தேவி கடந்த 18ஆம் தேதி நைட் வீட்டிலிருந்து வெளியே சென்றிருக்கிறார். மகளிர் சுய உதவிக்குழு கடன் தொகையை கட்டுவதற்காக செல்வதாக கூறி சென்றிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு வீட்டுக்கு திரும்பவில்லை. மறுநாள் காலையில் புஷ்பவனம் பீச்சில் துர்கா தேவி இறந்து கிடப்பது தெரியவந்தது. இவர்கள் வசிக்கக்கூடிய தேத்தாக்குடியிலிருந்து இந்த பீச் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இதனால் குடும்பத்தினர் பதறி அடித்து கொண்டு அங்கே போய் பார்த்தபோது புஷ்பவனம் கடற்கரையில் தலையில் காயத்துடன் துர்கா தேவியினுடைய சடலம் கிடந்திருக்கிறது. உடனடியாக வேதாரண்யம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்படவும் அவர்களும் விரைந்து அங்கே வந்தார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் தொடங்கினார்கள். இந்த விசாரணையின் போதுதான் துர்கா தேவியினுடைய கள்ளக்காதல் அம்பலமானது. 43 வயதான துர்காவின் கள்ளக்காதலனுக்கு வெறும் 20 வயதுதான் ஆகிறது. அதாவது தன்னுடைய சொந்த மகனின் வயது. அழகு கண்டர் காட்டை சேர்ந்த அந்த காதலனுடைய பெயர் அருண். இந்த வழக்கில் இவருடைய பெயர் அடிபட்டதுமே போலீசார் அருணை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். அப்போதுதான் அருண் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் என்கின்ற தகவல் தெரியவந்தது. சேலம் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 3ஆம் வருட மயக்கவியல் படிப்பு படித்து வருகிறாராம். ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் பிசினஸ் செய்து வந்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருந்து மளிகை பொருட்கள் வாங்கி வந்து அவைகளை வேதாரண்யம் பகுதியில் வாட்ஸ்அப் மூலம் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து வந்தாராம். இதை பார்ட் டைம் வேலையாக செய்து வந்திருக்கிறார். அப்படி மளிகை பொருட்களை விற்கும்போதுதான் கடந்த மே மாதம் துர்கா தேவியுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது நாளடைவில் தகாத உறவாகவும் மாறியிருக்கிறது. இதனையடுத்து 2 பேருமே அடிக்கடி தனிமையில் இருந்திருக்கிறார்கள். துர்கா தேவிக்கு அருண் அடிக்கடி பணமும் கொடுத்து வந்திருக்கிறார். சமீபத்தில் அருண் பிறந்த நாள் கொண்டாடியிருக்கிறார். அன்றைய தினம் 2 பேருமே தனிமையில் இருந்திருக்கிறார்கள். அப்போது துர்கா தேவிக்கு 1.5 பவுன் நகையை பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்படிதான் சம்பவத்தன்றும் புஷ்பவனம் பீச்சில் துர்கா தேவியுடன் மாணவர் அருண் தனிமையில் இருந்திருக்கிறார். அப்போது துர்கா தேவி அருணிடம் 1 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு அருண் தன்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டாராம். இதுவே 2 பேருக்கும் வாக்குவாதமாக மாறியிருக்கிறது. அப்போது துர்கா தேவி, எனக்கு நீ பணம் தராவிட்டால் நம்முடைய தகாத உறவை வெளியே சொல்லிவிடுவேன், அப்புறம் உன்னுடைய எதிர்காலமே பாழாகிவிடும் என்று மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் கடும் ஆத்திரமடைந்த அருண் துர்கா தேவியை கொலை செய்ய முடிவு செய்தார். பீச்சிலேயே 3 முறை காரை ஏற்றி கொன்றிருக்கிறார். இதில் துர்கா தேவி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தது விசாரணையில் தெரியவந்தது. அதன் பிறகு போலீசார் அருணையும் கைது செய்தார்கள். இந்த கொலை சம்பவத்தை கண்டுபிடிக்க போலீசார் நிறையவே மெனக்கெட்டிருக்கிறார்கள். மகளிர் குழுவுக்கு பணம் கட்டுவதாக சொல்லிவிட்டு போன துர்கா தேவியை அன்றைய நாள் முழுவதும் காணாமல் கணவரும் மகனும் பல இடங்களிலும் தேடி இருக்கிறார்கள். இரவெல்லாம் கூட தேடி அலைந்திருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் காலையில்தான் புஷ்பவனம் பீச்சில் படுகாயங்களுடன் பெண் ஒருவர் பிணமாக கிடப்பதாக வாட்ஸ்அப்பில் தகவல்கள் அந்த பகுதிகளில் பரவி இருக்கிறது. அதை பார்த்துவிட்டுதான் குடும்பத்தினர் அலறி அடித்து பீச்சுக்கு ஓடியிருக்கிறார்கள். அப்போது உடலில் பலத்த காயங்களுடன் துர்கா தேவி சடலமாக இருந்திருக்கிறார். உடலில் தலை, கை, கால் உட்பட பல்வேறு இடங்களிலும் காயங்கள் இருந்துள்ளன. அத்துடன் துர்கா தேவி அணிந்திருந்த சங்கிலி, தோடு உட்பட 10 பவுன் நகைகள், செல்போன், வெள்ளி கொலுசு என மொத்தமும் மாயமாகியிருந்தது. முதலில் போலீசார் நகைக்காக இந்த கொலை நடத்தப்பட்டிருக்கலாம் என்றுதான் சந்தேகித்தனர். ஆனால் விசாரணையை தீவிரப்படுத்திய போதுதான் துர்கா தேவி சம்பவத்தன்று வீட்டிலிருந்து கிளம்பிய 1 மணி நேரம் மட்டுமே அவருடைய செல்போன் வேலை செய்துள்ளதும் அதற்கு பிறகு சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்ததும் தெரியவந்தது. அதற்கு பிறகே தனிப்படை போலீசார் இறக்கிவிடப்பட்டு துர்காதேவி செல்போனையும் ட்ரேஸ் செய்த பிறகுதான் அவரிடம் கடைசியாக பேசிய கொலையாளி சிக்கியிருக்கிறார். சில வாரங்களுக்கு முன்பு அருணிடம் இருந்து 1.5 சவரன் தங்க சங்கிலியை துர்காதேவி பிடுங்கி கொண்டாராம். அதனால்தான் இப்போது பணம் தர முடியாது என்று அருண் மறுத்திருக்கிறார். இதனால்தான் 2 பேருக்கும் சண்டை ஏற்பட்டுள்ளது. தகராறு நடந்தபோது இருவருமே காருக்குள் தான் இருந்திருக்கிறார்கள். அப்போது ஆத்திரத்தில் காரிலிருந்து துர்காதேவியை வெளியே தள்ளிவிட்டாராம் அருண். அதற்கு பிறகே 3 முறை அவர் மீது கார் ஏற்றி கொன்றுள்ளார். சடலத்தை அங்கிருந்த புதர் பகுதியில் இழுத்து போட்டுவிட்டு நகையையும் எடுத்துக்கொண்டு தப்பிவிட்டதாக தன்னுடைய வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார்.
தன்னுடைய மகன் வயசு என்று கூட பார்க்காமல் தானும் அநியாயமாய் செத்து ஒரு மாணவனுடைய வளமான வாழ்க்கையும் சீரழித்து விட்டது அந்த பாழாய் போன கள்ளக்காதல். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.